செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த வருடம் என்னவென்றால், மார்ச் 29 உடன், அதாவது 29/3/2025 உடன் உங்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது. 2.5 வருடங்களாக எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்தீர்கள். அத்தனை சிரமங்களும் இப்பொழுது முடிவடையப் போகிறது. மார்ச் 29 முதல் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். அஷ்டம சனி விலகிறது. ஆகவே அதன் பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனத்தை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் குருபான் லாபஸ்தானத்தில் வருகிறார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி குருபான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே 1/1/2025 முதல் 14/5/2025 வரை குருவுடைய லாபஸ்தானத்தில் இருப்பது குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து 14/5/2025 முதல் 18/5/2025 வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது உங்கள் வீட்டிலே சுபவிரயங்கள் நடக்கும். சிரமங்கள் எதுவும் இருக்காது, சுபவிரயங்கள் மட்டுமே நடக்கும். அடுத்து 5/12/2025 வெள்ளிக்கிழமை முதல் அதன் பிறகு மீண்டும் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த குருடைய சஞ்சாரமானது உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அடுத்து 18/10/2025 முதல் 5/12/2025 வரை உங்கள் ராசியிலும் இருக்கிறார்கள். ஆக குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற 14/5/2025 முதல் மிக மிக யோகமான நேரம். அதன் பிறகு 18/10க்கு பிறகு செலவினங்கள் சுப செலவுகள் ஆகக்கூடிய நேரம். அதன் பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது டிசம்பர் 5 வரை 18/10 18/10/2025 முதல் டிசம்பர் 5 வரை தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யக்கூடிய காலம். ஆக குருடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. சனியுடைய சஞ்சாரம் கூட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக நன்றாக இருக்கிறது. அஷ்டம் சனி முழுதுமாக விலகிவிடுகிறது. அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் என்பது இப்பொழுது 3/9 இடத்தில் இருக்கிற ராகுகேதுக்கள் 18/5க்கு பிறகு 2/8 இடத்தில் இருக்கிறார். அது சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு தோஷ பரிகாரங்கள் செய்தால் போதுமானது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடுவதற்காக நாள் என்று பார்த்தால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான நாள் என்று பார்த்தால் 1/1/2025 முதல் 14/5/2025 வரை, அதுவும் முக்கியமாக மார்ச் 29 பிறகு மே 14 வரை இந்த 1.5 மாதங்கள் மிக மிக உத்தமமான நேரம். அப்பொழுது எதிர்பாராமல் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக இருந்தாலும் சரி, விற்பதற்காக இருந்தாலும் சரி முயற்சிகள் செய்யலாம். அந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில காலங்களாக உங்களுக்கு மூட்டு வலிகள், கால் வலிகள் இருந்தது என்றால் 8ஆம் இடத்தில் சனிபான் என்பது மூட்டு வலியும் கால் வலியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தது, அவையெல்லாம் விலகப் போகிறது. வரக்கூடிய மார்ச் 29 பிறகு கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள்லாம் விலகப் போகிறது. மூட்டு வலிகள் விலகப் போகிறது. நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடத்திலே தொழில் செய்பவர்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் தொழில் நன்றாகவே இருக்கும். புதிதாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பேரில் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. உங்கள் செலவு எவ்வளவாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு நீங்கள் எந்த பயிரை விளைவித்தாலும் நிச்சயமாக நல்ல மகசூலையும் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெற முடியும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த வருடம் தொழில் இடமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மார்ச் 29 பிறகு வருகிறது.
அதன் பிறகு நீங்கள் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம். இல்லத்தரசிகளுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இனிமேல் நன்மைகளை பெறுவீர்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது சென்ற வருடத்திலே, அவையெல்லாம் விலகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி இட மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனியார் கம்பெனியில் இருப்பவர்கள் கம்பெனியை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள், அந்த மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்பது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் இருப்பது நல்லது. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இந்த வருடம் 14/5க்கு பிறகு, அதாவது மே 14க்கு பிறகு விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் மருத்துவ உதவியின் பேரிலே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கிறது. அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள், கடகராசியில் பிறந்து குருவால் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் என்று பார்த்தால், இந்த வருட ஆரம்பத்திலிருந்து 14/5/2025 வரை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. அந்த நேரம் மிக நல்ல நேரம். அடுத்து கேதுனால் வரக்கூடிய நல்ல நேரம் கூட 18/5/2025 வரை இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் அஷ்டம சனிக்கு பிறகு 29/3/2025க்கு பிறகு, அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு மே 14ஆம் தேதி வரை நல்ல முன்னேற்றம். அந்த 1.5 மாதங்கள் இந்த வருடத்திலேயே நல்ல மாற்றங்கள் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு கடகராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுபான் வர இருக்கிறார், கேதுபான் வர இருக்கிறார். ஆகவே கேதுவுடைய பிரீத்திக்காக பிள்ளையார்பட்டிக்கு, அதாவது 18/5/2024க்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அடுத்து 8ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பதனால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று நாகராஜரை அபிஷேகம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் ஊரிலேயே பிரதி ஞாயிற்றுக்கிழமை, இப்பொழுது எதுவும் பரிகாரம் தேவையில்லை. இப்பொழுது என்றால் பொதுவாக இந்த வருட ஆரம்பத்தில் பெரிய பரிகாரம் எதுவும் தேவையில்லை. கடந்த வருடமே நான் கூறியிருக்கிறேன், பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும், சனி பகவானுக்கு நல்ல நெய் விளக்கு வைக்க வேண்டும் என்று, அது தொடர்ந்து 29/3 வரை செய்ய வேண்டும். அதன் பிறகு 18ஆம் தேதி மே 18ஆம் தேதிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும், அடுத்தது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். இதன் மூலமாக, இந்த பிரார்த்தனைகள் மூலமாக கடகராசி வந்து இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. கடகராசி வந்து இந்த வருடம் 65% நன்மைகளை பெறுவார்கள். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மாத்ருகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025ல் ஏற்கனவே சொன்னபடி 3 பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறோம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், மனிதனோட லைஃப்ல பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேற, பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது, அந்த பயணிக்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேற. பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். இப்போ 7.5 சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும். ஒளி பொருந்திய கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது
இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்திருக்கும். இது நாள் வரை 2.5 வருஷமா முக்கியமா கடகராசி அன்பர்களுக்கு நடந்ததுல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது. எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது. வேற எதை வேணா சமாளிக்கலாம், இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும். அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையால். தவிர தான் கண்ணுக்கு எதிர இப்போ ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கார், மனைவியையும் குழந்தையவும் நல்ல செல்வமா வளர்க்கிறார், வாழ வைக்கிறார், வசதியா வாழ வைக்கிறார், நல்ல வீடு மனை காரு வசதிகள். திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ, அவரால் அந்த சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது. அப்படி கடகராசி என்பர்கள் சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு விடி வெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த சோதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இந்த வீடியோவில். 1, 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து உங்கள் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு. அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி. உங்கள் 2ஆம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார். ராசிக்கு 8ல் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு. அதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. என்னென்ன எது எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். உண்மையை உறக்கச் சொல்வோம். வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை, அது தர்மமும் இல்லை. சரியா இருக்கு சரியா இல்லை, சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும், இதை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ முதல்ல சனி பயிற்சியை பற்றி எடுத்தோம்னு சொன்னால் 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவானால முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், போலீஸ் வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே. உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் 90% பேசும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும். ஆக இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு. சிறைவாசம், சொத்து தகராறு, போலீஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, உடல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும். இதுதான் அதிசயம். அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு. உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய, அப்பா இருக்கிற இடத்துலேருந்து பிரிஞ்சு எதர் டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளி நாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். இது 1. 2, எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவருடைய 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் அடிச்ச அடி, இந்த அஷ்டம சனியில் வாங்கின அடி தைரியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது, இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள். இதுவும் சத்தியம். இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்கறது,
மனிதனை மனிதன் மரியாதை குறைவாக நடத்துவது. நான் பல தடவை என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்றேன். இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க. அதாவது இவன் ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இல்லாதவனை, பதவியில் இல்லாதவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை. பணம் இல்லாத, அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சிருக்க முடியும், பதவி வச்சிருக்க முடியும். அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது. அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்மகிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு. ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, when the ant is there, when the bird is alive, the bird eats the ant. When the bird is dead, the ant eats the bird ன்னு சொல்லுவாங்க. பறவை உயிரோடு இருக்கும்போது பூச்சியை சாப்பிடும், பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும். இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம். யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது. அதனால இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்க, உங்க எதிரிகள் உங்க காலில் விழுவாங்க. நீங்க யார் உங்களை துச்சமா பேசுனாங்களோ, அவமரியாதை பண்ணாங்களோ, அத்துணை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்துல நீங்க நுழைய போறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை. 2, 3, உங்களுடைய ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல சில சங்கடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும். இதுதான் சிக்னல், சிம்டம். அடுத்தபடியாக உங்கள் வாயில நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும். நல்ல செயல்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க தன்னறியாம. இதெல்லாம் தான் சிக்னல். நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை பேசுவீங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு பிறகு வாழ்க்கை நெகட்டிவ்லேருந்து தலைகீழா மாறி பாசிட்டிவா கண்டிப்பாக சத்தியமாக மாறும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் வருகின்ற புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நியூ இயரில் ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அஷ்டம சனியில் எல்லா வயதினருக்கும் அவஸ்தையில் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற அளவில் நன்மைகள் மாறும். ரொம்ப வருஷமா ஒன் சைடு லவ்வாகவே இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒன் சைடு லவ் எல்லாம் மாறி 2 பக்கமும் ஒத்துக்கிட்டு பெற்றோரும் சம்மதிச்சு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் நடைபெறும். திருமணம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதை செய்யும் போது யாராவது சங்கடத்தோடு செய்கிறாங்களா? ரொம்ப 100ல் ஒரு 5% தான் சொல்லும். 95% அந்த கனவு நாளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெற்றவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பை அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நாளைக்கு 2 நாளைக்காக 30 வருஷ உழைப்பு கொண்டு வந்து அது மேலே போடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால கனவை அது மேலே மார்ட்கேஜ் பண்ணுறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் அன்பார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் பல திருமணங்கள் உடைப்படுகிறது. இதற்கு பல வகையான காரணங்களும் இருக்கு. ஜோதிடம் ஒரு பெரிய காரணம், தவிர நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள், காலத்தினுடைய சக்கர மாற்றங்கள் எல்லாமே காரணம் இருக்கு. எதை நம்ம முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது உண்மையா நமக்கு முன்னேற்றமா அப்படிங்கிற ஞானம் இல்லாததும் ஒரு காரணம். நான் பெண்களுக்கு சொல்றேன், எதை நம்ம செய்துக்கிட்டு இருந்த தப்போ அந்த தப்பை நம்ம இன்னும் திருத்திக்கல அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஆண்களுக்கு சொல்றேன், பெரும்பாலான நேரங்களில் இதில் ஆண்களுடைய தப்பா பெண்களுடைய தப்பா அப்படின்னு வாதாட முடியாது. காரணம், 2 பக்கமுமே தப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கும். இதுதான் இயற்கையுடைய நியதி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யார் இந்த கூத்தாடி? சில நியாயமற்ற காவல்துறை அன்பர்கள், சில நியாயமற்ற வக்கீல்கள், எல்லோரும் அல்ல, எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸ்ன்னு வருதுன்னா 2 பேரும் என்ன பண்றாங்க, பிரிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், நீ எவ்வளோ கொள்ளையடிக்கலாம்.
அந்த குழந்தைகள் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம குழந்தைகள் நம்ம முக்கியம். என்ன நினைக்கிறாங்கன்னா, பல குழந்தைகளுடைய குடும்பங்களை கெடுத்து பல தரப்பட்ட குடும்பங்கள் பாழா போய் இவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவில் காசு சேர்த்து எதை சாதிக்கிறதுக்கு, என்ன சாதிக்கிறதுக்கு? இப்படி இருந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்னைக்குமே நம்ம எவ்வளவு ஜீனியஸாக இருந்தாலும் என்னதான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் உண்மை ஜெயிக்கும். நம்ம செய்யக்கூடிய கர்மா கெட்டதெல்லாம் நமக்கு திருப்பி வரும், அது உண்மை. ஒரு சிலர் செய்ய பிரச்சனைனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள்லாம் யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாமல் நீதிமன்றங்களில், குடும்ப நீதிமன்றங்களில் அழுகிற சத்தம் எல்லார் காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் மனசாட்சி உள்ள சில நபர்கள் மாற வேண்டும். அது தெய்வம் தான் அதுக்கு வழிவகுக்கணும். நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் செயல்படணும். இந்த மாதிரி பிரிந்து போன குடும்பங்கள் கடகராசியில் நீங்களாக பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது. மூணாவது மனுஷன் என்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டாங்களோ, அது வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம். அப்படி வந்தாலே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கவே முடியாது. உங்களுக்கான சண்டைகளை நீங்களே போட்டுக்கணும், உங்களுக்கான தீர்வுகளையும் நீங்களே தான் தேடணும். அப்படி தேடும்போது தான் அது உண்மையான தீர்வாகவும் இருக்கும். நீங்கள் வெளி மனுஷங்கள்கிட்ட போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் திருமண பந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமாக இது மாறும். கடகராசி என்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர போகிறீங்க. ஒன்று, அந்த கூட்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி என்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும். மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும், உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும். பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டு போன பெயர் மறுபடி இல்லை, இவர் தப்பானவர் இல்லை, இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்கும், சொந்தக்காரங்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க, நண்பர்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2ல் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற சிரமங்கள் இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது. வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும், வேறு தேவை இருக்காது. பணத்தை சேர்த்து வைங்க. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள், தேவையில்லாத இப்போ தான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம், குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் உண்மை என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சரியா? இது ஒன்று. போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நினச்சா உங்கள் உயிரையே குடிச்சிடும், குடும்பத்தையே அழிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. 2, 3 தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள். சேம், ஆணுக்கு ஆண் நட்பும் சரி, ஆணுக்கு பெண் நட்பும் சரி, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு 100% உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம், அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும், 10,000 கோடியாக இருக்கட்டும்,
உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். எல்லாத்தையோட முக்கியமானது, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு, அதாவது தெருநாய்களுக்கு, கார பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி, மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதம் ஒரு அமைப்பாகவும், அடுத்த 8 மாதம், அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு அமைப்பாகவும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா முதல் 4 மாதம் பாத்தீங்கன்னா ராகு வந்து கடகராசிக்கு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். சனி அஸ்தம சனியாக இருந்து 8ஆம் இடத்தில் நீடித்திருந்து ஆட்சி பலத்தோட கும்பத்திலிருந்து பல பிரச்சனைகள் 1.5 வருஷமாக பல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு. தொடர்ந்து ஏப்ரல், அதாவது மார்ச் 2025 வரை கொடுப்பார். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும். அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்து, ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல வந்து இடம்பெயர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசிக்கு. இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு 2025 பார்க்கும்போது, முதல் 4 மாதம் அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு, அது குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ மன உளைச்சல்கள், தீஸ் ஆர் நாட் யுவர் பெஸ்ட் டேஸ் கிடையாதுங்க. கடந்த 2.5 வருஷமாவே கடகராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள். அது குறிப்பா 6 மாசம், இன்னும் அடுத்த வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பவே வந்து பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது. ஏதோ நம்ம சர்வைவ் ஆகி வந்தோமா போதுங்கிறதான் பார்க்கணும். பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. மன இறுக்கத்திலிருந்து, மன பிரச்சனையிலிருந்து, சில வாழ்க்கை தாக்கத்திலிருந்து, சாதகமற்ற தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. பட் உண்மையுமே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பா கேர்ஃபுல்லா போக்குவரத்து போற இடத்துல, குடுக்கல் வாங்கல் இடத்துல, வேலை விஷயத்துல, மாணவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்தை கரெக்டா எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல, எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் 2025 வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது. பட் குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு 4-5 மாசமாவே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமற்ற இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது வந்து உண்மைதான். பட் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்க போது. ஏன்னா முதல் விஷயமாக அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரங்க வெளியில வர போறீங்க. நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க. இதுவரை 2-2.5 வருஷமாக இருந்த ஒரு மன உளைச்சல், ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை, மனம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் 2025 மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த படலம் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பாத்தீங்கன்னா, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள், ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் அஸ்தம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே உணர்வீங்க மே மாதம் 2025 கடகராசிக்காரர்கள். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துக்கு வரார், கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு அந்நிய செலாவணி மூலமாக, ஃபாரின் கரன்சி மூலமாக, பங்கு சந்தை மூலமாக, அல்லது அடுத்தவங்களுடைய பணம், சொத்து, சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு 2024-25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது 23-24 படாத கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் 25 மே மாதம் முதல் பொருட்செல்வம், மனநிறைவான வாழ்க்கை, உறவுகள நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம உணர்ந்துக்கணும். ஸோ ஒரு
12 ராசியிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா 2025 கடகராசியும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வராங்க. அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அது சில வேற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிஃபிட்ஸு, சில பணப்புழக்கங்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஸோ இதுவரை 2023, 24 ஒரு இறுக்கமான சூழ்நிலை, பணம் டோட்டலா ட்ரை ஆனது, கடன் படுவதல், வம்பு வழக்குகள், இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2025 குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் நீங்க அதை நல்லாவே உணர்வீங்க. அடுத்த 8 மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டு இருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அகாடமிக் இயர்ல இருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிரத்தையாகவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும், எது மாதிரி ஒரு கிளாரிட்டியா நம்ம போகணும், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் 2 அட்டம் எழுதி சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் சொன்ன காலகட்டத்துல இருந்து நல்ல ஒரு பலாபலன்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அஷ்டமசனி தாக்கத்திலிருந்து வெளியிடுறது ஒரு பக்கம், அதே சமயத்துல குரு 12ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பணப்புழக்கம், எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து வந்து மாட்டி தவித்த 2.5 வருஷத்துல இருந்து இப்ப நல்லாவே ஒரு ஃப்ரீயா போகக்கூடிய அமைப்பு, மைண்டு தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்துல பல வகையில வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு 2025 அமையறதுங்கிறது தான் உண்மை. கடகராசி அன்பர்களே, 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. கடக ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி. இந்த சந்திரனின் ராசியான நீங்க இந்த அன்பர்கள் மிகவும் ஒரு பொறுமைசாலிகள், திறமைசாலிகள். உங்களுடைய பொறுமைக்கு அளவே இல்லைங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அப்படியே நீங்க எனக்குன்னு ஒரு காலம் வரும், நான் அப்போ என்னுடைய செயல்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பொறுமையின் எல்லை முடிந்து விட்டது. இந்த 2025 உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக தான் இருக்க போகுது. நிறைய கடகராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள், அதே சமயத்துல பிரச்சனைகள்னு சொல்லலாம். பிரச்சனைகள்னு நம்ம எப்போதுமே சொல்லிட்டு இருக்க கூடாது, அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா வந்துடும். அதனால இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால அந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், எப்படி சந்திரன் ஒரு 15 நாள் தேய்ந்து 15 நாள் வளர்றாரோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் நிறைய நெகட்டிவான ஒரு எதிர்மறையான விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால அந்த எதிர்மறையான எண்ணங்களை யோசிக்கிறத இந்த 2025 நிறுத்திடுங்க. ஒரு நம்பிக்கையோடு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வந்துட்டாரு. 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு சில குடும்பம் சம்பந்தமான சில தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் நாங்க அனுபவிச்சதே எங்களால முடியல மேடம், அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வராரு, ஏதாவது குடும்பத்துல தடைகள் வருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேதுன்றது பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் தான். குடும்பத்தை பத்தி உங்களுக்கு அதிகமான ஒரு புரிதல் உணர்வை தான் கொடுக்க போறாரே போலிய அதற்குண்டான சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால பெரிய அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு ஒரு எல்லா விஷயங்களையும் ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 இருக்க போது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த சனி பகவான்
பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு போறதுனால சில விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ முயற்சி செய்து அந்த வேலையை விடணும் நீங்களும் பல மாசமா பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்களை அப்படியே தாக்காட்டிட்டு அடுத்த மாசம் விட்டுறலாம்னு தாக்காட்டிட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அது வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில இருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேர் கடகராசி என்பர்கள், மேடம் நான் ஒரு 7 வருஷமா இந்த கம்பெனிலேயே வேலை செய்யறேன், என்னால இப்போ அதுல இருக்கக்கூடிய சில இன்னல்களை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா உயரதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கடகராசி என்பர்கள் ஒரே இடத்துல நிலையா வேலை பார்க்கறதே ரொம்ப அதிசயமான ஒரு ஒன்றாதான் இருக்கும். அதுலயும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க வேலை பார்க்கறீங்க, உங்களுடைய உயரதிகாரிகள் மாறும் போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு அடிமட்டத்துல இருந்து, அதாவது என்ன சொல்றது, ப்ரெஷரைஸ்டு ஒர்க், நீங்க எதெல்லாம் செய்ய முடியாதோ, உங்களுடைய தகுதிக்கே உண்டான ஒரு வேலை கிடையாது, அதை எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பிராங்கா சொல்ல போகணும்னா பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பீங்க நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் பண்ண சொல்றது, அந்த ஃபைலை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரமா உங்களுக்கு நிக்க வைக்கிறது, உங்களுடைய வயசுக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த உயரதிகாரிகள். அந்த அளவுக்கு சில டார்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 2025ல அந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், நீங்க இந்த இடத்துலயே கண்டினியூ பண்ணணும்னா கூட தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வருவாங்க போவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய நிலைப்பாடான ஒரு முடிவுல தான் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரியான எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தான் இந்த 2025ல இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தொழில்ல மிகப்பெரிய கடன்களை அனுபவிச்சுட்டீங்க. கடன்கள்னு சொன்னாலே தொழில் பாத்தீங்கன்னா கடன் இல்லாம யாராவது செய்ய முடியுமா? ஆனாலும் இந்த கடகராசி அன்பர்கள், மேடம் நான் 10 வருஷம் தொழில் செஞ்சிருக்கிறேன், ஆனா ஓரளவுக்கு கடன் இருந்திருக்கு. இந்த கடந்த 2 வருடங்களாக எனக்கு வந்த கடன் பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான கடனை பார்த்ததே இல்ல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அந்த கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டு, ஒரு திடீர்னு இருந்தாப்புல ஒரு சர்டன் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல உங்களை தேடி தேடி கடன் வருது. நீங்களும் ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும், இந்த ஒரு மெஷின் போட்டு நிறைய ஒரு வருமானத்தை போட்டுடலாம், அதை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க வாங்கின கடன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து எந்த விதமான ஒரு அவுட்புட்டும் வரல. அதனால மாட்டிக்கிட்டீங்க, கரெக்டா லாக் ஆயிட்டீங்க. அந்த ஒரு 3 மாசத்துல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக மாட்டிக்கக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு. மேடம் 2025ல எனக்கு அது நிவர்த்தி ஆயிடுமா மேடம், எப்படியாவது நான் அதுல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு பகலா தூங்காம நீங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா தொழில் செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். 24 மணி நேரமும் யோசிக்கணும், அதே சமயத்துல எல்லா நாளும் ஒரு நாள் கூட உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. அந்த அளவிற்கு அந்த தொழிலை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடைபெறும். அந்த 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது. நிறைய ஒரு அந்த தொழிலில் இருந்து வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த 9ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்ததுனால ஒரு சுப விரயங்களா மாறப்போகுது. நீங்க ஒரு வீடு வாங்குறது, உங்களுடைய தொழிலில் இருந்து வருமானம் வரக்கூடிய அந்த வீடு வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, உங்களை தேடி சில இன்வெஸ்டர்ஸ் வர்றது, இந்த மாதிரியான வளர்ச்சி எல்லாம் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேரு கடகராசி என்பர்கள் அங்கேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா மேடம், நான் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, கடந்த ஒரு டிசம்பர் மாதத்துல இருந்து வந்துட்டு இருக்குது, எனக்கு அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் நான் ஜாயின் பண்றாப்புல இருக்கும், ஆனா இதை விட கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாம் கடகராசி என்பர்கள். இந்த ஒரு வருடம் மாத்திரம் நீங்க உள்ளூருக்கு வர்றது, அதாவது உங்களுடைய நாட்டுக்கு வர்றதோ இல்ல உங்களுடைய சொந்த ஊருக்கு வர்றதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இந்த இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், வருமானத்தை நல்லா பாத்துருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வருடம் மாத்திரம் பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய இன்னல்களை அங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்திற்காக, உங்களுடைய உறவுகளுக்காக பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து நீங்க அங்க ஒரு சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வருடம் மாத்திரம் பொறுத்து கொள்ளுங்க. அடுத்த வருடம் நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு தாராளமாக வரலாம் இந்த கடகராசி என்பர்கள். அதனால இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய வளர்ச்சி தரப்போகுது. சில பேர் அங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுடைய மனசு நோகிற மாதிரி உங்களுடைய அருகில இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மோட்டிவ் எப்படி இருக்கணும், குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி மட்டுமே இருக்கணும். அதே சமயத்துல குதிரை எங்க ரன்னிங் ரேஸ் போகுதோ அங்க பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள், மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதனுடைய ஏம் என்னவா இருக்கும், நான் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கடகராசி பெண்கள், நீங்க மனசுல இந்த 2025ல செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஏன்னா கடந்த வருடத்தெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துலயும் மனசுல ஒரு வைரம் பாஞ்ச ஒரு கட்டை மாதிரி அப்படியே ஏத்திக்கிட்டே வாங்க. நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரியாக. ஏன்னா சமுதாயத்துல பெண்கள் செய்யாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பெண்கள் ஒரு நினைச்சு வச்சாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அதுலயும் இந்த கடகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத ஒரு திறமைகளே கிடையாது. பாக்குறதுக்குதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. ஆனா எல்லாரும் பார்த்து உங்களை சொல்லி இருக்கிறாங்க, ஒரு முட்டாள் மாதிரி இருக்காத, ஒரு எல்லாம் விவரம் தெரிஞ்சு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத விவரமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த கடகராசி பெண்கள் மிகவும் ஒரு அதிபுத்திசாலிகள். அதனால நீங்க உங்களுடைய வரைமுறையை எப்போதும் போல பட்ட திட்டிக்கிட்டே வாங்க. நீங்க இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி பெறணும்ன்றது உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. ஏன்னா தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தொழில் செய்யலாம். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு கணவரோட சேர்ந்து பயணிக்கும் போது இந்த கடகராசி அன்பர்கள் மிகவும் வளர்ச்சியை நல்லா பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த மாதிரியான சில திட்டங்கள் எல்லாம் இந்த வருடத்துல போடுங்க, நல்ல ஒரு வளர்ச்சியை காணுங்கள். கடகம் 2025 பெருமூச்சு விட்டுக்கலாம். சனி பகவான் கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் 5 வருட காலங்கள் உங்களை பாடாப்படுத்தியிருப்பார் இல்லைங்களா? இப்போது இந்த அஷ்டமச்சனியும் கண்டச்சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது. அடுத்தது பாருங்க, இந்த சனி பகவான் இங்கிருந்து 9ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், தந்தை மூலமாக ஆதாயங்கள், தந்தை கிட்ட ஏதாவது ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்டது மூவ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணினீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். உயர்கல்வி, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள். இப்போவே வேலை மாற்றம், இடமாற்றத்துக்குள்ள ஏற்பாடு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வேலையே போயிடுச்சு, ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக, நீங்கள் எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். ஆனால் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதும், இந்த 5 வருடத்துக்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 வருடத்திற்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இப்போது உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லது தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் நமக்கு நல்லது தான் பண்ண போகிறார். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 9ஆம் வீடு. ஆனால் சனிக்கு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்டச்சனி அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். 9இல் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும். இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.
அடுத்தது பாருங்க குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே 11லேருந்து லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் அடுத்தது மே மாதம் 12ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 12ஆம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகும் பொழுது ஒரு சுப கிரகம் விரயம், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சுப விரயமாக பண்ணி கொடுப்பார். ஒரு சுப நிகழ்ச்சிகளோ, குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பதோ, அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களோ, தீர்த்த யாத்திரைகளோ, கோவில் கட்டுமான பணிகளோ, தான தர்மங்களோ, திருமண உறவுகளுக்கு செலவு செய்வதோ, இதெல்லாமே 12 தான். அப்போ இங்கே அங்கே குரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதெல்லாமே உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும், தந்தைக்கும் விரைய செலவுகள் வரும், தந்தையினுடைய ஆயுளி கொஞ்சம் கவனமாக இருங்க, கண்டமும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்கிறதா உண்மை. அடுத்தது ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேதுக்களும் பார்த்துட்டிங்கன்னா மே மாதம் மாறுறாங்க. இப்போது கேது வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருந்தார். இந்த 3ஆம் வீட்டிலேருந்து கொஞ்சம் காரிய தடை, கொஞ்சம் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கேது கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது இந்த கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 2ங்கிறது நாம் ஒரு பணம் வரவு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ 2ஆம் இடத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் பணத்தடையை கொடுக்கும். ஆனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறுபடியும் எங்களுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா 2இல் கேது வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து தசாபுத்தி படி தான். உங்களுக்கு இந்த மாதம் 1 லட்ச ரூபா வரணும், அது வந்தே தீரும், தசாபுத்திகள் கொடுத்தே தீரும். ஆனால் இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா அந்த வந்த பணத்தை செலவு பண்ணி விடுறது, அந்த வர பணம் தடைப்படுத்தி விடுறது, தடைப்பட்டு பிறகு கிடைப்பது. அதே போல் இந்த கேது வந்த பணத்துக்கு யாருக்காவது கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இந்த ஃபினான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரோல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த கேது தடைப்படுத்துவார். அப்போது யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அது திரும்பி வராது, யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா 1.5 வருஷம் கேது அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ யாருக்கு இந்த 1.5 வருஷம் பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து, வண்டிக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வீட்டுக்கு ஜாமீன் கையெழுத்து, கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வர்றது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து ஜெயில் வாசம்னு சொல்லுவோம். அப்போ அங்கே 8ல் போய் ராகு வந்துடுவார், மறுபடியும் இங்கே இறங்கிடுவார். அப்போ இந்த யாராவது இந்த ஜெயில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்த வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. அதனால் சைலண்ட்டாக பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஒரு 1.5 வருஷ காலங்கள் கடகராசிக்காரர்கள் சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்க. மற்றபடி பணம் வர்றதெல்லாம் உங்கள் தசாபுத்தி படி தான். அது வந்த பணத்தை தக்க வைக்கிறதும் தக்க வைக்காமல் இருக்கிறதும் இந்த கிரகங்களுடைய வேலைகள் தவிர வர வேண்டிய பணம் தசைகளும் புத்திகளும் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அடுத்தது ராகு. இந்த ராகு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்து தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அலைச்சல் திருச்சல் இப்படிலாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும் ராகு அடுத்தது 8க்கு வந்துடுவார். அப்போ இந்த 8க்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவமானம்னு சொல்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் பெரிய அதிர்ஷ்டமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இது போல் உழைப்பில்லாமல் வருமானம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 8ல் ராகு இருக்கும். அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருப்பார் இல்லைங்களா, அப்போ அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சனி பகவான். அவர் போய் 9ல் நிற்கிறார். அப்போ உங்களுக்கு ராகு நன்மையை செய்வார். அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் நன்மையை செய்யும். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நன்மை. கோச்சாரப்படியே உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு திரிகோணம் ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த ராகுவாலையும் நன்மையே ஏற்படும். அப்போது திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படும். ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு, ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் தான் அடுத்தது. அப்போ சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுனாலும் கேதுவும் நன்மையே செஞ்சுட்டு போகும். இதுதான் உண்மை. எந்த கிரகம் ராகு கேதுகளுக்கு சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயர் இருக்குது. அப்போது அது எந்த வீட்டில் இருக்கோ தன்னை சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும். அப்போ அதற்கு வீடு கொடுத்த, அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த ஓனர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கேதுக்களும் பலம். அப்போ ஓனரே டல்லாக இருக்கும் பொழுது அப்போ எப்படி இருக்கும், நம்மளுடைய லைஃப்பும் டல்லாக தான் இருக்கும். அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்களுக்கு திரிகோணம் ஏறிட்டார், ராகு சேஃப்டி. அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த 12 மாதத்தில்
எந்த மாதம் ரொம்ப பலம் இழக்கிறாரோ அந்த மாதம்லாம் உங்களுக்கு அடி விழுகும். அதே போல் ஜாதகத்திலையும் சூரியன் வந்து அடிபட்டோ அல்லது வந்து மறைஞ்சோ பாதகத்திலேயோ போய் நின்னா நிச்சயமாக பாதிப்புகள் கேதுவால் உண்டு. சூரியன் நல்லா இருந்து விட்டால் இவரும் கேதும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பெரிய அளவுக்கு ஜாக்பாட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் மைனஸும் ஒரு 30% இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஆனால் இப்போ இந்த அஷ்டம சனியில் நடந்த அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதா உண்மை. சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், குழந்தை, திருமணம் இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.